ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மனசு ரீதியாக செத்துட்டேன். அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் காட்டுருக்கு. அவரை கொண்டு போய் 4 பேர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அந்த ஆள் சொல்கிறான், சொந்தக்காரங்களாம் பெரிய பணக்காரவங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் அவங்களாம் வரமாட்டாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். நான் சப்போஸ் செத்துட்டேன்னா என்னை எரிச்சிருங்க, இல்லை புதைச்சிருங்க. அந்த ஹார்ட் அட்டாக்ல அந்த ஆள் பேசுகிறான். நீங்கள் வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் கடைசியாக ஏதோ சொல்ல வர்றாப்புல, அதுக்குள்ளே ஒரு மாதிரி வாய் அநேகமாக அவர் இருப்பாரான்னு தெரில. அதை நான் பார்க்கல. அந்த வீடியோ அதோட கட் ஆயிடுச்சு. இந்த சொந்தக்காரங்களை விட்டு தள்ளுங்க. மொத்தத்தில் நான் பொதுவாக சொல்கிறேன், சொந்தக்காரங்க ஆக மாட்டாங்க. எல்லாம் காசு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோய் நொடி ஒரு படுக்கைன்னு ஒரு இடத்துல படுக்கும்போது தான் நம்மளை ஆளுங்களை அவங்களுக்கு கண்ணு தெரியுது. ஒரு உடம்பு முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேலே தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. ஒரு 10க்கும் 100க்கும் கையேந்தி நிற்பாங்க. அவங்க பாசத்துக்காக போவாங்க. 10க்கு 100க்கு என்ன வழி இல்லாமல் இருக்கும். ஒரு கூலி விளைஞ்சா கூட ஒரு 500 சம்பளம் வருது. ஆனால் அந்த பாசங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து குண்டு சட்டுக்குள்ளே குதிரை ஓட்டி வெளியில் போய் எப்படி பிழைக்கிறன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வளர்ந்தவங்களுக்கு இந்த ஜாலியாக சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க பாருங்க, பறக்கிறாங்க பாருங்கள். 4 காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் அவங்கள கையில் பிடிக்க முடியல, மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா ஒரு குடிசை வீட்டில் இருந்து ஒரு பழைய கஞ்சை குடிச்சு இப்படி வாழ்ந்து தான் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். அங்கே 10,000 20,000 1 லட்சம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டேங்கிறான். பாட்டி தாத்தா பார்க்க வர மாட்டேங்கிறான். பெத்த தாயை பார்க்க வர மாட்டேங்கிறான். அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணுறான். நான் பெரிய ஆளுன்னு கெத்து காமிக்கிறான். அவன் போன இடம் என்ன, இருந்த இடம், வாழ்ந்த இடம் என்ன, ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கெத்து காமிக்கிறான் பாருங்க. அதே குடும்பத்தில் உருண்டை பிடிச்சி சாப்பாடு ஊட்டி வளர்த்த பாட்டி சொந்த பந்தங்களை மதிக்காமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சுட்டு அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறான் பாருங்க. பணம் ஒரு சொடக்கு தான் தம்பி. நீ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு சொடக்கில் அந்த பணம் வந்த இடம் தெரியாமல் போயிடும். காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இந்த மாதிரி ஒரு சொந்த பந்தத்தில் முக்கியத்துவம் கொடுங்கடா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசே கஷ்டமாகி போச்சு. வயிற்றுச்சலில் தான் பேசுகிறாப்புல. ரொம்ப பாவம். சுத்தமாக அந்த ஆள் கையில் எதுவுமே இருப்பு இல்லை. அவர் சொல்கிறாப்புல சொந்த பந்தம்லாம் வரமாட்டாங்க, ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாராட்டிருக்கு. அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது.